என்ன கமே பிச்சை சரி சரி பிச்சை விட்டா உங்களுக்கு போகல என்ன கமே ஒரு 3 கேள்விக்கு மட்டும் அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்க சார். क्वेश्चन நம்பர் 1 நானா வந்து நான் பெரிய கோடீஸ்வரன் சொன்னனா இல்ல அவங்களா வந்து என்கிட்ட பேசுனாங்களான்னு கேளுங்க சார். இவரு உங்களை தானா சந்திச்சு கோடீஸ்வரன் சொன்னாரா கேளுங்க இல்ல நீங்களே இவர்ட்ட வந்து பேசுனீங்களா சார் அது சொல்லுங்கம்மா. இல்ல சார் இவ கோடீஸ்வரன் பில்டப் கொடுத்தா அத பார்த்து நாங்க தான் போய் பேசணும். நாம் யாரு அது போதுமா சார். இப்போ செகண்ட் क्वेश्चन நானா அவகிட்ட போன் நம்பர் வாங்கி பேசி கீசி பழகுனா இல்ல அவங்களா வந்து என்ன தீங்கு செய்தோம் நம்ம என்கிட்ட பேசி பழகுனாங்களான்னு கேளுங்க சார். ஐயோ சார் போய் சார் போய் போய்யா அவன் தான் சார் என்கிட்ட பேசணும்னு நம்பர் வாங்குனா. சார் நான் போற காருக்கு முன்னாடி கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை என் காருக்கு நடுவுல தள்ளி விட்டுட்டு அதுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி என்ன இம்ப்ரூவ் பண்றதுக்காக நாடகம் பண்ணாங்க சார் அவங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பொண்ணு நல்லாவே கண்ணு தெரியும். மாநில அளவுல அந்த பொண்ணு ரைபிள் ஷூட்டர் சார். குறி பார்த்து சுட்டாங்க வச்சீங்களா சும்மா நடு மையத்துல குண்டு போய் நச்சுன்னு பதியும். அப்படிப்பட்ட அவங்களுக்கு போய் கண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா கேளுங்க சார். என்னமா கண்ணு தெரியற பொண்ணு கண்ணு தெரியாத பொண்ணுன்னு சொல்லி நாடகம் போட்டீங்களா? ஆனா ஏன் பண்ணோம்னா ஆண்டி அதெல்லாம் வேணாம் தப்பு பண்ணீங்களா கேளுங்க சார். எனக்கு தேவையான பதில் அவ்வளவுதான் சார். இன்னைக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா தாலி கட்டணுமான்னு கேட்டேன் சார். கட்டுங்க தம்பி முகூர்த்த அப்புறம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு சீக்கிரம் தாலியை கட்டுங்கன்னு இவங்க என்கிட்ட சொன்னாங்க சார். அந்த ஒரு நொடிக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு என் ஒய்ஃப் சொன்னாங்க சார். ஏய் நடந்துச்சா இல்லையான்னு கேளுங்க சார். சொல்லுங்கம்மா கேக்குற நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பி இல்ல சொல்லுங்க. எங்க அண்ணன் பார்த்த மாப்பிள்ளை தான் கட்டிக்குவேன்னு சொல்லி என் பொண்ணு அவ்வளவு அடம் பிடிச்சா சார். ஆனா அத கேட்காம இவன் தான் வலுக்க டைமா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா சார். ஆமா சார். ஏங்க என்ன நீங்க இவ்வளவு அபடமா போய் சொல்றீங்க சார் இவன் தான் சார் வலுக்க டைமா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா. உறுதியாவா உறுதியா உண்மையாவா உண்மையா மெய்யாலுமா அப்ப இந்த வீடியோக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு நானும் பாக்குறேன். பாருங்க நல்லா பாருங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம போயிட கூடாதுல்ல. பாருங்க சார். மாப்பிள்ளை என் பொண்ணு கழுத்துல நீங்க தாலி கட்டுங்க. ஆண்டி இப்படி வந்தா சொல்றீங்களா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நீங்க கட்டுங்க மாப்பிள்ளை. இப்படி ஏதாவது பிரச்சனை வரும் தெரிஞ்சுதான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ரகசியமா வீடியோ எடுப்போன்னு எடுத்து வச்சிருந்தேன் சார். வீடியோ நல்லா பாருங்க. நான் உனக்கு தாலி கட்டலாமா? அந்த ஒரு நொடிக்காக தான் என் உடம்புல இன்னும் உசுர் இருக்கு. தயவு செஞ்சு கட்டுங்க. ஏமா நீங்க தான் கட்டுங்கன்னு சொல்லிருக்கீங்க. உங்க பேச்சு கேட்டு அவர் தாலி கட்டிருக்காரு. இப்போ வந்து ஏமாத்திட்டான்னு சொன்னா என்ன மாட்டோம்? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நான் ஒரு நிரபராதி என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்துவிட்டேன். பாருங்கம்மா இந்த பிரச்சனைய நீங்க நம்ம ஊர் கோர்ட்டுக்குல சுப்ரீம் கோர்ட்டுக்கே கொண்டு போனாலும் நம்பி தான் ஜெயிப்பாரு. சும்மா தேவையில்லாம இவர் மேல பழி போடாதீங்க. அப்புறம் நாம பிச்சை இவங்க தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணா? ஆமா அந்த பாருங்க கழுத்துல லைசன்ஸ் தொகுதி நீங்க பாக்கலையா? காமேஷ் பிச்சை அவங்க என்னோட மிஸ்ஸஸ் தாமரை காமேஷ் பிச்சை. வாழ்த்துக்கள். அப்பாடா இங்க பாருங்கம்மா வீணா ஒரு நிரபராதி மேல பழி போடாதீங்கம்மா. 100 குற்றவாளி தப்பிக்கலாம் ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம சட்டம் சொல்லுது. அப்படிப்பட்ட நாட்டுல இருந்துகிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது புரியுதா? ஒழுங்கா உங்க பொண்ண காமேஷ் பிச்சை கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வழியை பார்க்க சொல்லுங்க. சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கோங்கம்மா. அப்புறம் காமேஷ் பிச்சை அந்த டிவி கண்டிப்பாங்க சீக்கிரம் வந்துரும் வாங்க. பாய் அத்தை. ஏய் அக்கா கிட்ட சொன்னே பல்ல உடைச்சிரும் பாப்போம். சரி ஆண்டி ஏய் நல்லா யோசிங்க. உங்க அண்ணனும் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. மீதியும் என் பக்கம் தான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு நீங்களே முடிவு எடுத்துக்கங்க. 7-1 நான் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற நேரம். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க 2 பேரும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க. பாய் லோட்டஸ். பெரியப்பா ஃபேமிலி வச்சு ஆயில இருக்கும். பெரிய பாப்பியா வா. கமான். இப்போ ரெஸ்ட் எடுத்து தூங்குறாதான் நைட் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தூங்காம இருக்க முடியும். என்னம்மா நானே இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம நிக்கிறேன்டி. உன்னால நான் கேட்ட என்னால நீ கேட்டங்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. என்னமா இது பேர்ல பிச்சையை விட்டா எனக்கு பிடிக்காது. எப்ப பேர் சொன்னாலும் பிச்சையும் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லும் போதே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். இப்படி அவனை நம்பி நம்ம மோசம் போயிட்டோமேமா. இப்ப என்னடி நான் பண்ணுவேன்? எல்லா தெய்வமும் நம்மள கை விட்டுருச்சேடி. நம்ம பண்ண பாவத்துக்குலாம் கர்மா நம்மள குர்மா வைக்கணுமா?